ஹலோ நண்பர்களே, லிட்டில் பிரின்சஸ் கார்டனுக்காக ஒரு ஹைடெக் டபுள் டக்கர் சிக்கன் கேஜ் வாங்கியிருக்கோம். இன்னைக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு லிட்டில் பிரின்சஸ் கார்டன். இதுதான் அந்த சிக்கன் கேஜ். இதில் நாங்கள் நாட்டுக்கோழி தான் உள்ளே விட்டுருக்கோம். இதில் நாட்டுக்கோழி வளர்க்குறதுனால ஒன்றுக்கு ஒன்று கொத்திக்கும். அதனால 4 பார்ட்டிஷனாக பண்ணியிருக்கோம். கீழே 2 மேலே 2ன்னு மொத்தமாக 4 பார்ட்டிஷனாக இதை நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். மேலே 2லையும் சேவல் தான் விட்டுருக்கோம். இதை ரோட்டு ஓரத்தில் வச்சிருக்கனால வாகனங்கள் நிறைய போகிறதுனால கோழிகள் வந்து பயப்படுன்றதுனால பின்னாடி கூலிங் ஷீட் வச்சு மறைச்சிருக்கோம். இந்த 20 லிட்டர்ஸ் டேங்க்ல தண்ணி நிறச்சி வச்சுட்டா 10 டேஸுக்கு தண்ணி இருக்கும். இது டபுள் டக்கர் சிக்கன் கேஜ்ன்றனால லேடர் யூஸ் பண்ணாதான் நம்மளால தண்ணி ஃபில் பண்ண முடியும். வாட்டர் செக் பண்ணுறதுக்காக சைடில் ஒரு இண்டிகேட்டர் செட் பண்ணியிருக்காங்க. தண்ணி தீரும் போது அந்த சிகப்பு கலர் பால் கீழே வரும். அதை பார்த்து நம்ம ஈஸியாக தண்ணி தீர்ந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மறுபடியும் தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். மற்ற சிஸ்டம் எல்லாமே இதுக்கு முன்னாடி நாங்கள் கேஜை பற்றி போட்ட வீடியோக்களை சொன்ன மாதிரியே தான். பிளாஸ்டிக் ஃப்ளோரிங், முட்டையை பாதுகாக்கிறதுக்கான பேஸ்கெட், வாட்டர் சிஸ்டம், நிப்பிள் சிஸ்டம், இது எல்லாமே நாங்கள் மற்ற வீடியோக்களில் சொன்ன மாதிரியே தான் செஞ்சுருக்காங்க. இதில் வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் மட்டும்தான் நாங்கள் சொன்ன மாதிரி ஆல்டர் பண்ணி செஞ்சுருக்காங்க. எங்களுக்கு தண்ணி வசதி குறைவாக இருக்கிறதுனால ட்ரைனேஜ் வாட்டர் சிஸ்டம் போட முடியல. அதுக்கு பதிலாக ஒரு ஸ்டீல் ஷீட் செட் பண்ணி அதில் கலெக்ட் ஆகிற வேஸ்ட்டை சீமர் வச்சு க்ளீன் பண்ணி முன்னாடி தள்ளி விட்டுட்டு ப்ரஷ் வச்சு அதை க்ளீன் பண்ணுற மாதிரி தான் செட் பண்ணியிருக்காங்க. இந்த டபுள் டக்கர் சிக்கன் கேஜில் வந்து ஒரு ஸ்டூல் போட்டு தான் மேலே ஏறி ஃபீட் பண்ண முடியும். ஒரு லேடர் வச்சு தான் மேலே ஏறி தண்ணி ஃபில் பண்ண முடியும். அதனால குழந்தைகளோ வயதானவங்களோ பராமரிக்க முடியாது. ஆனால் சிறிய இடத்துல 50 கோழிகளுக்கு மேலே நம்மளால வளர்த்த முடியும். கமர்ஷியலாக செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த கூடு செட் ஆகும். கோழி வளர்த்த அனுபவம் உள்ளவங்க கேஜ் சிஸ்டத்துக்கு போகலாம். அனுபவம் இல்லாதவங்க 1-2 கோழிகளை வாங்கி வளர்த்ததுக்கு அப்புறம் கேஜ் சிஸ்டத்துக்கு போகிறது நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.